கோவையில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மதபோதகர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருக்கு உடந்தையாக இருந்த மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சாம்பார் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் மதபோதகர் ஜான் ஜெபராஜ். இவர் கோவை GN மில்ஸ் பகுதியில் தற்போது வசித்து வருகிறார். மேலும் கோவையில் மதபோதகராகவும் கிறிஸ்தவ பாடல்களை பாடி பிரசங்கம் செய்து பிரபலமாகவும் இருந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த வருடம் மே மாதம் 21ஆம் தேதி கிறிஸ்தவ நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற 2 சிறுமிகளை பாலியல் தொந்தரவு செய்ததாக ஜான் ஜெபராஜ் மீது அந்த சிறுமிகள் காந்திபுரம் மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர். ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவரை தீவிரமாக தேடி வந்த தனிப்படையினர் ஜான் ஜெபராஜை கேரள மாநிலம் மூணாறு பகுதியில் பதுங்கி இருந்தபோது கடந்த 13ஆம் தேதி கைது செய்தனர். தற்போது இந்த வழக்கில் 2வதாக பென்னட் ஹாரிஸ் என்பவரை கோவை காந்திபுரம் மத்திய அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்தனர். துடியலூர் பகுதியைச் சேர்ந்த பென்னட் ஹாரிஸ் ஜான் ஜெபராஜின் உறவினர் என கூறப்படுகிறது. பல்வேறு இடங்களில் தேடப்பட்டு வந்த பென்னட் ஹாரிஸ் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சட்டத்தில் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிகளுக்கு ஆதரவாக நிற்காமல் பாதிக்கப்பட்ட ஜான் ஜெபராஜுடைய மனைவிக்கு ஆதரவாக நிற்காமல் பெரும் பணத்தை, கோடிக்கணக்கான பணத்தை வைத்துக் கொண்டு இந்த கார்ப்பரேட் கிறிஸ்தவ வியாபாரிகள், அதாவது மதத்தை வச்சு வியாபாரம் பண்றவங்களை சொல்றேன், பொதுவான வியாபாரிகளை சொல்ல, மதத்தை வைத்து வியாபாரம் செய்கிற கிறிஸ்தவ கார்ப்பரேட் வியாபாரிகள் அவங்களுடைய தொழிலும் இதனால பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற அச்சத்துல இந்த பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டு வர்றாங்க. பெரும் பணத்தை இறக்குறாங்க. இதுல நடுநிலையோடு எழுதுகிற என்னை போன்றவரையும் இதுல நாங்க என்னமோ கட்ட பஞ்சாயத்து பண்றோம் அப்படின்னாலாம் பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க. காவல்துறை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த வழக்குல ஒரு துரும்பு கூட நான் என்னுடைய பங்கு கிடையாது. ஆனா இதுல நான் சம்மந்தப்பட்டு கட்ட பஞ்சாயத்து பேசினேன்னெல்லாம் பலரை வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் மிகுந்த கண்டனத்துக்குரியது. 25/4/2025 தேதி அவர்கள் நடத்தப்போவதாக இருக்கிற ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி கொடுக்க கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அப்படி கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் நடத்தினால் அதே தேதியில் அதே இடத்தில் மகளிர் அமைப்புகளை திரட்டி, அது மட்டுமில்லாமல் சமூக ஆர்வலர்களை திரட்டி அதே இடத்தில் அவர்களுக்கு எதிராக கேள்விகளை எழுப்புவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.